ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நவம்பர் மாத நடப்பு நிகழ்வு தான் பார்த்துட்டுருக்குறோம். ஸோ அந்த வரிசையில் 22ஆம் தேதிக்குள்ள நடப்பு நிகழ்வு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கயானா டொமினிகாவின் உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்ற விருதை பிரதமர் மோடி அவர்கள் பெற்றிருக்கிறார். ஸோ அந்த நாட்டு அதிபர் யாருன்னா இர்பான் அலி, நைஜீரியா. சரிங்களா? வெளிநாட்டு உயரிய விருதான 18ஆக உயர்ந்திருக்கிறது. சரிங்களா? அதாவது பிரதமர் மோடி அவர்கள் இதோட சேர்த்து மொத்தமாக எத்தனை விருது வாங்கியிருக்கிறாங்கன்னா 18 விருது வாங்கியிருக்கிறாங்க. அதில் இப்போ கடைசியாக வாங்கின விருது தான் தி ஆர்டர் ஆஃப் த எக்ஸலன்ஸ் அந்த விருது. ஸோ அந்த விருதை பிரதமர் மோடிக்கு அவருக்கு கொடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கயானாவோட அதிபர் யாருன்னா இர்பான் அலி அவர் தான் பிரதமர் மோடி அவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதற்கு முன் நைஜீரியாவின் கிராண்ட் கமாண்டர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் நைஜர் என்ற விருதை யார் வாங்கியிருக்காருன்னா பிரதமர் மோடி அவர்கள் வாங்கியிருக்காங்க. இது 17ஆக இருந்தது. இதுக்கப்புறமா இது 18ஆக இப்போ தி ஆர்டர் ஆஃப் த எக்ஸலன்ஸ் விருது கொடுத்துருக்காங்களா 18ஆவது விருதாக மாறி இருக்கு. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரதமர் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 நாடுகளுக்கு 6 நாள் பயணமாக சென்றிருக்கிறாங்க. அது எந்த நாடுனா நைஜீரியா, கயானா, பிரேசில். இந்த 3 நாடுகளுக்கும் 6 நாள் பயணமாக தான் சென்றிருக்கிறாங்க. அதில் நைஜீரியாவிலும் கயானாவிலும் 2 விருதுகள் வாங்கியுள்ளாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, 2வது ககன்யா திட்டம் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டம். ஆஸ்திரேலியாவுடன் ஒப்பந்தம். எதுனா இஸ்ரோ. சரிங்களா? இஸ்ரோ தான் ஆஸ்திரேலியாவோட ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க. ககன்யா திட்டம்ங்கிறது என்னென்னா விண்வெளிக்கு மனிதர்கள் அனுப்பும் திட்டம். ஸோ இந்த திட்டத்தில் இஸ்ரோ ஆஸ்திரேலியாவுடன் ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்த நாளாக பார்த்தீங்கன்னா, 4 நாட்கள் பயணமாக நேபாளம் சென்ற இராணுவ தலைமை தளபதி, அதாவது இந்திய இராணுவ தலைமை தளபதி உபேந்திர துவேதிக்கு நேபாள இராணுவ ஜெனரல் பட்டம் வழங்கினார். சரிங்களா? அப்படி அந்த பட்டத்தை யார் வழங்கினார்னா அந்த நேபாள நாட்டு அதிபர் ராமச்சந்திர பௌடேல் அவர்கள் வழங்கியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்த நாளாக பார்த்தீங்கன்னா, மகளிர் அணிக்காக பில்லி ஜீன் கிங் கோப்பை டென்னிஸ் போட்டியில் இத்தாலி 5வது முறையாக சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது 5வது பருவநிலை மாற்ற நடவடிக்கை அதிக செயல்திறன் கொண்ட நாடுகளில் இந்தியாவின் தரம் 10ஆவது இடத்துல இருக்குது. சரிங்களா? அதிக செயல்திறன் கொண்ட நாடுகள் இந்தியா 10ஆவது இடத்துல இருக்குது. ஸோ இந்த பருவநிலை மாநாடு இப்போ அஜர்பைஜானில் நடந்துகிட்ருக்கு. இதில் முதல் 3 இடங்கள் காலியாக வச்சுருக்கிறாங்க. 3 இடங்களில் எந்த நாடுமே இல்லை. 4ஆவது இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த 4ஆவது இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்மார்க் வாங்கியிருக்கிறாங்க. அந்த 5ஆவது இடத்துல இருக்கிறது நெதர்லாந்து. 6ஆவது இடத்துல இருக்கிறது பிரிட்டனு. இந்த வரிசையில் 10ஆவது இடத்துல இருக்கிறது தான் இந்தியா. சரிங்களா? அடுத்தது உலகின் 3 பெரிய பசுமை இல்ல வாயு உமிழ்வு நாடாகவும் வளரும் பெரிய பொருளாதார நாடாகவும் உள்ள நாடு எதுனா அது இந்தியா. சரிங்களா? வளரும் நாடாக நாடு எதுனா இந்தியா. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2070 நிகர உமிழ் 0% அடைய இந்தியா உறுதி கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எப்போனா 2070. அடுத்து 7வது சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள நீச்சல் குளத்தில் 8.41 கோடியில் நீர் மறுசுழற்சி ஆலை அமைக்க திட்டமிட்டிருக்கிறாங்க. சரிங்களா? எத்தனைனா 8.41 கோடியில் நீர் மறுசுழற்சி ஆலை அமைக்க திட்டமிட்டிருக்கிறாங்க. அதேமாதிரி இந்த நீச்சல் குளம் ஃபஸ்ட்டு எப்போ நிறுவப்பட்டது மெரினா கடற்கரையில் பார்த்தீங்கன்னா 1942 தான் இந்த நீச்சல் குளம் நிறுவப்பட்டது. இந்த நீச்சல் குளம் சென்னை மாநகராட்சி கீழ் எப்போது வந்ததுன்னா 1947 வந்திருக்காங்க. சரிங்களா? அடுத்தது 8வது திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் 330 கோடியில் புதிய டைட்டில் பூங்கா அமைக்கிறாங்க. சரிங்களா? எத்தனா 330 கோடியில் எந்த ஊர்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் பட்டாபிராமில். சரிங்களா? அடுத்து வக்ஃப் திருத்த மசோதா மக்களவையில் ஆகஸ்ட் மாதம் அறிமுகம் செஞ்சுருக்கிறாங்க. இதில் என்ன சொல்லிங்களா, நாடு முழுவதும் முஸ்லீம் தொண்டு பணிக்கு அர்ப்பணிக்கப்படும் வக்ஃபு சொத்துகள் மற்றவர்கள் பெயர்களுக்கு மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது கடைசியாக பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தர் பாறைக்கும் இடையே ஒரு கண்ணாடி கூண்டு பாலத்தை அமைச்சிருக்கிறாங்க. அதை ஜனவரி 1 முதல்வர் அவர்கள் திறந்து வைக்கிறாங்க. சரிங்களா? இப்போ ஜனவரி 1 முதல்வர் அவர்கள் திறந்து வைக்கிறாங்க. டிசம்பர், அதாவது இந்த மாத கடைசி டிசம்பர் 31 ஜனவரி 1 என்னன்னா அந்த கன்னியாகுமரியில் திருவள்ளுவருக்கான பவள விழா எடுக்கிறாங்க. ஏன்னா திருவள்ளுவர் சிலை
2000த்துல அதாவது திருவள்ளுவர் சிலை வந்து 2000த்துல தான் ஓப்பன் பண்ணாங்க. அந்த 2000 வருஷத்துல தான் திருவள்ளுவர் சிலை ஓப்பன் பண்ணாங்க. இப்போ அடுத்த வருஷத்துல ஜனவரி 1 சேர்த்து 2000 அதாவது 25 வருஷம் ஆகுறதுனால இங்க வந்து பவள விழா கொண்டாட போறாங்க. ஸோ அத முன்னிட்டு தான் இந்த கண்ணாடி கூண்டு வந்து ஓப்பன் பண்ண போறாங்க. சரிங்களா? எப்பவுமே ஜனவரி 1. ஸோ இதெல்லாம் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. தேங்க் யூ.